காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம். அஞ்சரை பெட்டியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து தான். ஆனால் அந்த கருஞ்சீரகத்தை யாருமே மேக்ஸிமம் எடுக்கிறது கிடையாது. ஜீரகம் தெரியும், பெருஞ்சீரகம் தெரியும். ஆனால் கருஞ்சீரகம் அது கொஞ்சம் சூப்பரான ஒரு ஹெல்த் இருக்குது. ஒரு மனிதன் நீண்ட ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் கருஞ்சீரகத்தை கட்டி பிடிச்சிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விடவே கூடாது. நோய் எதிர்ப்பு சக்தி, அதேமாதிரி மெட்டபாலிசம், உங்களுடைய பிளட் பியூரிஃபிகேஷன், அதே இன்றைக்கி மெயினாக இருக்கிறது கான்ஸ்டிபேஷன் இருக்கிற பிரச்சனைகள், குடல் புழுக்கள், அதேமாதிரி ஹார்ட். இந்த ஹார்ட்டுக்கு தாங்க இது செம்ம மெடிசன். யாரெல்லாம் கருஞ்சீரக எண்ணெயோ காலையில் ஒரு ஸ்பூன் எடுக்கிறாங்களோ, அதாவது ஒரு டீஸ்பூன் போதும், ரொம்ப கூட தேவையில்லை, எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஸ்கின் க்ளோ இருக்கும், முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கருமூலிகையிலேயே மிக முக்கியமான மூலிகை. ஜீரகம்னாலே அகத்தை சீர் செய்யும். அப்போ கருஞ்சீரகம் என்னென்னா கருமூலிகையில் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. கேன்சர் பேஷண்ட் யாராவது இருந்தாலும் எந்த மெடிசன் வேணாலும் எடுங்க, கருஞ்சீரகம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 48 நாளில் உங்களுக்கு அந்த கேன்சர் பரவுறது அப்படியே ஸ்டாப் ஆகும். அதாவது க்யூரேஷனுங்கிறது நிறைய மெடிசன் இருக்குது. ஆனால் அதை பரவாமல் தடுக்கிற ஒரே ஒரு சக்தி இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. கருஞ்சீரக பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், டர்மரிக் ஒரு 1/4 டீஸ்பூன், எல்லாம் சேர்த்தாவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் எடுத்தாலே போதுமான விஷயம்தான். ஸோ கொஞ்சம் கருஞ்சீரகமும் மஞ்சளும் சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா 100% கேன்சர் பெரிய வியாதியை தடுக்கலாம். அதேமாதிரி வராமல் தடுக்கலாம். அதேமாதிரி வந்தவங்கள பேலன்ஸ் பண்ணலாம். இதை தொடர்ந்து மற்ற மெடிசனோடு எடுத்து வந்தீங்கன்னா க்யூரேஷனே கிடைக்கும். ஸோ இந்த மூணையுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான கருஞ்சீரகம் பண்ணுது பாருங்களேன். ஸோ வருமுன் காப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேண்டமிக் இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா வைரஸ் பரவுகிற கண்டிஷன் இருக்குது. நம்ம நிறையா சந்திச்சிருக்கோம். அதனால் நம்ம வருங்கால சந்ததிகளை நம்ம ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா வருங்காலங்களுக்கு இதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம சந்தித்ததே மிகப்பெரிய பேரிடரெல்லாம் சந்திச்சிருக்கோம். ஸோ வருங்காலங்களில் இன்னும் பெரிய சில விஷயங்கள்லாம் வரத்துக்கு காத்திருக்கிறது மாதிரி இந்த கருஞ்சீரகத்தோட நன்மையை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணும். ஸோ கருஞ்சீரகம் என்பது ஒரு வீட்டில் அவசியம் இருக்கணும். கருஞ்சீரக ஆயில். ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா பிளாக் சீட் ஆயில்னு பேர். இதுக்கு பேர் பிளாக் சீட் ஆயில்னாக்கா இது எங்கேயோ கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, கருஞ்சீரக ஆயில் தான் பிளாக் சீட் ஆயில்னு பேர். எல்லா நாட்டு மருந்துகளையும் கிடைக்கிது, எல்லா அலோபதிக் மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கிது. ஸோ தி பெஸ்ட் மெடிசனுங்கிறது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை நம்ம காலையில் ஒரு டீஸ்பூன் எடுத்தால் போதும். ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது இதை எடுக்க தேவையில்லை. கண்டிப்பாக வெயிட் லாஸ் இதுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். எப்பேற்பட்ட அதான் சொல்லுவாங்க, எண்ணெய் ஆச்சு சார் நிறையா ஏற்றி விட்டுருச்சுன்னா கிடையாது. இந்த எண்ணெய் என்ன ஆகணும், பேட் கொலஸ்ட்ரால்னு சொன்னேன் இல்லையா, அது அழகாக பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மூளைக்கு அதீத யாருக்கெல்லாம் இன்றைக்கி மெமரி லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எடுத்தாலே போதும், மெமரியை அவ்வளோ அழகாக டியூன் பண்ணி கொடுக்கும். 10 வயசுக்கு மேலே 1/4 டீஸ்பூன் மக்கள் கொடுத்துட்டு வரலாம். பெரியவங்களாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் போதும். ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு காலையில் எழுந்திரிச்சு இது ஃபஸ்ட்டு குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் என்ன ஆகும், எண்ணெய் காலையில் எழுந்திரிச்சு குடித்தாக்கா எனக்கு ஒரு மாதிரி ஒமுட்டுது சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜஸ்ட் பவுடர், இந்த நான் சொன்னேன் இல்லையா கருஞ்சீரக பவுடரும் கொஞ்சம் டர்மரிக்கும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து அதுலேருந்து கேப்சூல், இன்றைக்கி எம்டி கேப்சூல் நிறையவே கிடைக்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் அதை குடிக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஹெசிடேட் பண்ணுறீங்கன்னா எம்டி நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்கன்னா எம்டி கேப்சூல் நிறையாவே கிடைக்கிது. நம்மளாம் அதை ஃபில்லப் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துக்கலாம். என்றைக்குமே சலையோட சாப்பிட்டா தி பெஸ்ட்டு. இது டேரெக்டாக உள்ளே போய் அதுக்கப்புறம் ரத்தத்தில் கலந்து இருக்கிறது செகண்டரி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ரொம்ப டெய்லி இருக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு 48 நாள் நம்ம இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு 48 நாள் யாரெல்லாம் இந்தமாரி கேப்சூலாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டெய்லி எண்ணெய் எடுக்கிறதுனால 48 நாள் போதும். இந்த 48 நாளில் உங்களோட உடல் எப்படி தெரியுமா இருக்கும், பொன் போல மின்னும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சளி பிடிக்காது, ஜலதோஷம் இருக்காது. ஏன்னா மெட்டபாலிசம் ஹையில் இருக்கும். அதாவது ஒரு சயின்டிஸ்ட் பார்த்திங்கனாக்கா நான் இன்றைக்கி சுகருக்கு சூப்பராக மெடிசன் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தார். 45 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த இதை சொல்கிறதுக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் மெட்டபாலிசம் பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போகும்போது எல்லாரும் கேட்குறாங்க, என்ன மெடிசனுக்கு ஏதோ சொல்கிறீங்களேன்னு சொன்னீங்க. நான் இப்போ மெட்டபாலிசம் சொன்னேன் இல்லையா, மெட்டபாலிசம் மட்டும் தான் மெடிசன். அது சுகராக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், ஹார்ட் பிளாக்காக இருக்கட்டும், ஒரு மனிதனுக்கு வியாதின்னு இருந்துச்சுனாலே எதாக இருந்தாலும் மெட்டபாலிசம் மட்டும் ஹையாக இருந்துச்சுனாக்கா அவங்கள எந்த ஒரு வியாதியும் கிட்டக்க நெருங்க முடியாது. யார் ஒருத்தவங்களுக்கு வியாதி வருதுன்னா மெட்டபாலிசம் டிக்ரீஸில் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி லெவல் டிக்ரீஸில் இருக்குது. அப்போ தான் இந்த எனிமி, அதாவது எதிரி எல்லாம் இந்த வியாதிகள் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே உள்ளே நுழைய ஆரம்பிப்பாங்க. இந்த பெஸ்ட்டு ஷீல்டுன்னு கேட்டிங்கன்னா மெட்டபாலிசம். அதேமாதிரி கருஞ்சீரகமே பெஸ்ட்டு ஷீல்டு. ஹையாக ஒரு பெரிய டிசீஸ்க்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இது எடுக்கலாமா, தாராளமாக எடுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சமாக ஒரு 5 ட்ராப் 6 ட்ராப் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே போதும். கொஞ்சமாக கருஞ்சீரக எண்ணெயை உடலுக்கு சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கருஞ்சீரகம் என்பது அகத்தை மிக அளவில் பெரிய அளவுக்கு சீர் செய்யும். சாதாரண சீரகத்துக்கே
மிகப்பெரிய சக்தி உண்டு. இது மகா 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 பெரிய சக்தி உள்ளது. அப்போ ரத்தம் சரியா இல்லையா, இதை எடுங்க, நல்லா ஹீமோகுளோபின் இருக்கும். ரத்த சுத்தி இதில் தான் கிடைக்கும். 72,000 நாடி நம்ம உடம்புல இருக்குது. அதோட சுவிட்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தொப்புள். ஸோ இந்த தொப்புளில் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா 72,000 நாடிகளோட சுவிட்ச். அதனால் காலையில் எழுந்திரிச்சு நம்ம 32 பல்லும் நம்மளோட சுவிட்ச் மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு முக்கால் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி. ஸோ ஆயில் புல்லிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெய்யில் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆயில் புல்லிங் எல்லாருமே விட்டுட்டாங்க எல்லாருமே. ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். இல்லை எனக்கு ஆயில் புல்லிங்லாம் விருப்பம் இல்லைனாக்கா வெறும் ஆயிலாகவே எடுக்கலாம். ஆயில் எடுக்க முடியல என்ன கேட்டேன், அந்த மாதிரி நான் கேப்சூலாகவே எடுக்க சொல்லியிருக்கேன். 48 நாள் போதும். ஒரு வருஷத்துக்கு 48 நாள் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு எந்த விதமான டாக்டர்ஸ்கிட்ட போக மாட்டோம். நோய் அப்படிங்கிறத விட மாட்டோம். நோய் இருந்தாலும் சீக்கிரமாக விடுபடுவோம். நீங்கள் அதுக்கான மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பீங்க, இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு இருப்பீங்க, சீக்கிரம் க்யூர் இருக்கும். ஒரு 100 டேஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதி பார்த்திங்கன்னா 50 டேஸில் க்யூர் ஆயிரும். ஸோ குட்டி குட்டி ஃபீவர் இருக்குது, மெடிசன் எடுக்கிறீங்கன்னா பார்த்திங்கன்னா உடனே க்யூர் ஆகும். ஏன்னா மெட்டபாலிசம் வந்து கண்முழிச்சு இருக்கும் பொழுது எல்லா வகையான டிசீஸும் தூரம் தான் நிற்கும். ஸோ நம்ம உடம்பு வந்து ஷீல்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரகம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கனாக்கா கேஸ்ட்ரிக், இன்றைக்கி இருக்கிற ஃபுட்டு சரியாக இருக்கா இல்லை, சரியான நேரத்தில் சாப்பிட்றோமா இல்லை, சரியான நேரத்தில் தூங்குறோமா இல்லை. அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய வயிறு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வைரஸ்க்கு உள்ளாகும். காற்றுல எவ்வளோ வைரஸ் இருக்குது, அது உள்ளே அப்டேட் பண்ணி உள்ளே கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கும் விஷயத்தில் தான் நம்ம கேஸ்ட்ரிக், ஹைப்பர் கேஸ்ட்ரிக், அதாவது நம்ம படுக்கவே முடியாது. ஏதோ ஒரு விபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும், தலைவலி தீராத தலைவலி இருக்கும், வயிற்றுலேருந்து நமக்கு வந்து ஒரு கேஸ்ட்ரிக் போயிட்டு இருக்கும், சரியான செரிமானம் இருக்காது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கான மெடிசன் சூப்பர் பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு 100 கிராம், ஓமம் 100 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம். ஸோ இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதாவது எல்லாத்தையுமே ஒரு லைட்டாக ஒரு பொண்ணூறுலாம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஈவினிங் டைம்லையோ இல்லை சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சோ ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த பிரச்சனை வயிறில் பிரச்சனை அப்படின்றதே இருக்காது. வயிறில் இருக்கக்கூடிய புண்ணு ஆறி போகும், அது நல்ல பசி இருக்கும், நல்ல ஒரு செரிமானம் இருக்கும், கான்ஸ்டிபேஷனே இருக்காது. இதுதான் சூப்பர். அதனால் கருஞ்சீரகம் நம்மள்கிட்ட ரொம்ப 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 விஷயமாக என்ன பண்ணோம், வயிற்றில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாத்தையும் தூக்கிடும். வெந்தயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், அதாவது நேச்சுரல் அயன். ஒரு அயனை நம்ம எப்படி பதப்படுத்தி அதை சுட்டு அந்த இடத்துல புடம் போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அயன் சத்துக்குன்னு ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த மாதிரி டைரெக்டாகவே இறைவன் கொடுத்தது தான் வந்து வெந்தயம். ஸோ அப்போ உடம்புக்கு எவ்வளோ பெரிய அயன் சத்தை கொடுக்குது பாருங்கள். அயன் சத்து இருந்துச்சுனாலே பாருங்கள் நல்ல கண் பார்வை இருக்கும், நல்ல டைஜஷன் இருக்கும். ஸோ அதனால் வெந்தயம் சேர்க்குறாங்க. ஸோ கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இதுதான் வந்து டோட்டல் உடம்பையுமே பார்த்திங்கனாக்கா சூப்பராக்கி கொடுக்கும். கேஸ்ட்ரிக்கை அசால்ட்டாக உடைக்கும். வாதம் பித்தம் கபத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் அதிகமாக இருக்கும். வாதம் வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய 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 இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்தவங்களாம் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை ஸ்ட்ரோக் வர மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு தடவை முகவாதம் வந்துருச்சு, இல்லை எனக்கு ஸ்ட்ரோக் ஆகிடுச்சுன்னு மற்ற மெடிசன் எடுக்கிறீங்க இல்லையா, அதோட இந்த பவுடர்ஸ் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் க்யூர் இருக்கும். ஏன்னா தலையில் லாக் ஆகிருக்கக்கூடிய ரத்தக்கட்டுகள், அதேமாதிரி ஏர் லாக் இருக்கும். ஏர் லாக்லாம் ஸ்கேன் பண்ண முடியாது, நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் அது தெரியாது. ஒன்றுமே இல்லை, ஸ்கேன் பண்ணாலும் தலையில் நல்லா தானே இருக்கும். ஏர் பிளாக் போய் எப்படி நம்ம உள்ளே போய் உட்காந்துருக்கோம் இல்லையா, அது தெரியவே தெரியாது. அதாவது கருமூலிகையில் வந்து 38 இருக்குது. கருமூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிளகு கருப்பாக இருக்கும். எதெல்லாம் கருப்பாக இருக்கிறதோ, கருவேப்பிலை கூட கருமூலிகை தான். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது கருவேப்பிலை தூக்கி இப்படி ஓரம் கட்டி வைப்போம். தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. உடம்புல இந்த கருஞ்சீரகமாக இருக்கட்டும், கருவேப்பிலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ கருஞ்சீரகத்தோடைய பயன் தான் இன்றைக்கி பார்க்குறோம். யாரும் கருஞ்சீரகத்தை மிஸ் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. ஹெல்த்து வெல்த் எல்லாமே இருக்கும். உடம்பு வந்து பொலிவாக ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரகத்தை, அதனால தான் கருஞ்சீரகத்தை நம்ம கூடயே பட்டு போல் வச்சுக்கணும். எப்பொழுதுமே இந்த பவுடர்ஸ் எங்கே வெளியூர் போனீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி தண்ணி மாறும், ஃபுட்டு மாறும், அந்த கல்ச்சர் மாறும், ஃபுட்டோட ப்ரிப்பரேஷன் மாறும், எண்ணெய் மாறும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளைமேட் மாறும், லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி டோட்டலாக மாறும் பொழுது நமக்கு அங்கே போனோன்னே சளி பிடிச்சிக்கிறது, அதேமாதிரி ஃபீவர் வருது, வைரல் ஃபீவர் வருது, அப்படி இருக்கும். ஸோ இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இதை எப்போதும் எடுத்துக்கோங்க. பஸ்ஸில் உங்களுக்கு ட்ராவல் பிரச்சனை இருக்காது, நீங்கள் எந்த ஃபுட் எடுத்தாலும் உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகாது. ஏன்னா எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம எப்போதுமே நம்மளாகவே இருக்கிறதுக்கான ஒரு காம்பினேஷன், ஒரு ப்ராடக்ட் எப்போதுமே செஞ்சு நீங்கள் ட்ராவல் போகும்போது எடுத்துக்கோங்க, வீட்டில் இருக்கும்போது எடுத்துக்கோங்க. இதில் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது மட்டும்தான் கருஞ்சீரகம் ஹீட் ஆகும். அதனால தான் என்ன ஆகும், அந்த ஹீட்டு வந்து உடம்புக்கு ஆகாதுங்கிறதுனால எடுத்துக்க வேண்டாம். மற்ற எல்லாருமே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரி ஆகிட்டிங்க பார்த்தீங்களா, அப்போ எடுத்துக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாத்தையும் வெளியில் எடுக்கும். ஸோ தி பெஸ்ட் மெடிசின் கருஞ்சீரகம். இதை மிஸ் பண்ணாதீங்க. இதை வந்து இந்த பதிவு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க.
அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பாட்டி வைத்தியமாக இது வந்து சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த வைத்தியங்கள்லாம் மறக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும், தெரியட்டும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.